பொது தமிழுக்கான தேர்வு இது 14. தேர்வு 9 வரையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 461 வினாக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேர்வு 1லேருந்து தேர்வு 9 வரைக்கும் 461 வினாக்கள் பார்த்துருந்தோம். இதோட தொடர்ச்சியாக தான் இப்போ தேர்வு 14ல் 462லேருந்து பார்க்க போகிறோம். 462லேருந்து 500 வரையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நடுப்புற வந்து தேர்வு 10, 11, 12, 13 மொத்தமாக 200 வினாக்கள் பார்த்துருப்போம். இதுக்கு வினா எண் வந்து வரிசையாக கொடுக்காம இருந்திருக்கும். ஸோ தொடர்ச்சியாக அதையும் பார்த்துக்கோங்க. பொது தமிழுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே இருக்கும். பகுதி 1 பகுதி 2 பொறுத்துக. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இது எல்லாமே திணைகள் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாருங்க வருணன், முருகன், திருமால், இந்திரன் கடவுள் பெயர் கொடுத்துருக்காங்க. இந்த குறிஞ்சி திணைக்கான கடவுள் பெயர் வந்து முருகன் 2வதா இருக்கு. முல்லை திணைக்கு வந்து திருமால் 3வதா இருக்கு. மருதத்துக்கு வந்து இந்திரன் 4. நெய்தலுக்கு வந்து வருணன் 1வதா இருக்கு. 2, 3, 4, 1 தான் சரியானது. ஆப்ஷன் எது வருதுன்னு பாருங்க, பி தான் சரியானது. 2, 3, 4, 1. எடுத்துக்காட்டினை பொறுத்துக. மரம், காடு, மா, கருவேலங்காடு. இல்லை மரம், காடு அப்படின்றது என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயர். ஏன்னு பார்த்தீங்கன்னா காரணம் எதுவுமே இல்லாமல் பொதுவாக ஒரு பொருளுக்கு வந்து பெயர் வைக்கிறது அது இடுகுறி பொது பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இடுகுறி பெயர் இல்லைன்னா இடுகுறி பொது பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பாருங்க மரம், காடு அப்படின்றது ஒரு பொதுவாக பெயர் வச்சிருக்காங்க. அடுத்தது மா, கருவேலங்காடு. மா, கருவேலங்காடு வந்து இடுகுறி சிறப்பு பெயர். ஏன்னா மரம் அப்படின்றது ஒரு பொதுவாக சொல்றாங்க. அந்த மரத்தில் இருக்கிறதா ஒரு மாமரம், வேப்ப மரம் அப்படின்றதெல்லாம் அதில் சிறப்பாக இருக்கிறது தான் அந்த மர வகைகளை சொல்றது. இது மாதிரி பொதுவாக இருக்கிறத இடுகுறி பொது பெயர் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட மரத்தை சொல்றது இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் காடு அப்படின்றது ஒரு பொது பெயர். அந்த காட்டில் பல வகைகளில் கருவேலங்காடு அப்படின்றது அதில் ஒரு குறிப்பிட்ட காடை சொல்றதுனால அது இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மரம், காடு வந்து இடுகுறி பெயர். மா, கருவேலங்காடு வந்து இடுகுறி சிறப்பு பெயர். இதில் காரண பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த காரண பெயர் என்ன வரும்னா நாற்காலி, நாற்காலி சொல்லலாம். அடுத்தது பறவை சொல்லலாம், வானூர்தி சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 கால்களை கொண்ட ஒரு பொருளை தான் நாற்காலி அப்படின்னு சொல்றாங்க. 4 கால்களை கொண்டனால அதை நாற்காலின்னு சொல்றாங்க. பறக்கிறனால அதை பறவை அப்படின்னு சொல்றாங்க. வானில் ஊர்வதனால அதை வானூர்தி அப்படின்னு சொல்றாங்க. இதனால காரணத்தோட இது வரனால இதை காரண பெயர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பொதுவா பெயர் கொடுக்கறனால மரம், காடு அப்படின்றதெல்லாம் பொதுவான பெயர். அதை இடுகுறி பொது பெயர், இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் மா, கருவேலங்காடு அப்படின்னு அந்த பொதுவான பெயர்ல சிறப்பா ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் சொல்றனால அது இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. சொல் பொருள் பொறுத்துக. காலை, பனி, தாள், நாக்கு, தலை, கட்டு, வேலை, வேலை. இல்லை சரியான பொருள் எது இருக்குன்னா தாள்னா நாக்கு அப்படின்றது தான் பொருள். இல்லை பி தான் சரியானது. வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக. சென்றனர், சென்றனர் இதுக்கான வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் எப்பயுமே ஒரு கட்டளை பொருளில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ சென்றனர் அப்படின்றது செல் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டா நிறைய டைம் நம்ம சொல்லியிருப்போம். நடந்தனர் அப்படின்னா நட, படித்தான் அப்படின்றது படி, செய்தான் அப்படின்றது செய். இது மாதிரி கட்டளையா நம்ம சொல்றது தான் வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லலாம். சந்திப்பிழையற்ற தொடரை குறிப்பிடுக. இதில் பாருங்க எல்லாமே ஒரே வாக்கியம் தான். இல்லை எது வந்து பிழை இல்லாமல் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, கயிறு கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். ஏ வந்து தவறு தான், கயிற்று அப்படின்னு வரணும். அடுத்தது கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான், இக்கு வரணும். பி தான் சரியானது. கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் அப்படின்றதா சரியானது. அடுத்தையும் செக் பண்ணுங்க, கயிற்று இக்கு வரல, அதனால சி வந்து தவறானது. அடுத்தது பாருங்க, கயிறு கட்டிலில், கயிற்று அப்படின்றது தான் வரணும், கயிறு கட்டிலில் அப்படின்றது வரக்கூடாது, அதனால பி தான் சரியானது. சரியான நிறுத்தற்குறிகளை கண்டறிக. தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். இல்லை ஏவே சரியானதான். தில்லான் பக்கத்தில் கார்புள்ளி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒருத்தர் சொன்னதை அப்படியே சொல்றனால மேலே வந்து இரட்டை மேற்கோள் குறி வந்து கொடுக்கணும். இல்லை கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். இது சரியானது, இரட்டை மேற்கோள் குறி வந்து வரணும். அடுத்து பிஏ பாருங்க, தில்லான் அப்படின்றதுக்கு இரட்டை மேற்கோள் குறி கொடுத்துருக்காங்க, இது வராது.
அதே மாதிரி இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான். இந்த இடத்துல தான் இரட்டை மேற்கோள் குறி வரணும். ஏவே சரியானதான். நேர்கூற்றா இருக்கிறப்ப அதுக்கு மேலே தான் இரட்டை மேற்கோள் குறி வந்து கொடுக்கணும். வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். நடந்தால், நடந்தால் அப்படின்றத நட அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இதுக்கான வேர்ச்சொல். ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. தவறான ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. இல்லை எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோவை கோயம்புத்தூர் சரியானது. திருச்சி திருச்சிராப்பள்ளி இதுவும் சரியானது. நெல்லை நெய்வேலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை இதுதான் தவறானது. நான் நெல்லை வந்து திருநெல்வேலி வரணும். திருநெல்வேலி அப்படின்றது தான் சரியானது. இதில் வந்து நெய்வேலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. புதுவை புதுச்சேரி இது சரியானது. தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சி தான் தவறானது. சனி நீராடு எப்புலவரின் வாக்கு. சனி நீராடு அப்படின்றது ஔவையாரின் வாக்கு. சரியான எண்ணடையை கண்டறிக. ஒரு இரவு, ஒன்று இரவு, ஒன் இரவு, ஓர் இரவு. எப்பயுமே உயிர் எழுத்துக்கு முன்னாடி வந்து ஓர் அப்படின்றது தான் வரணும். உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படின்றது தான் வரணும். இல்லை ஈ அப்படின்றது உயிர் எழுத்து. இப்போ உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்னா ஓர் அப்படின்றது தான் வரணும். இல்லை பாருங்க, ஓர் இரவு அப்படின்றது தான் சரியானது. நன்மொழி என்பதன் எதிர்ச்சொல். நன்மொழி என்பதன் எதிர்ச்சொல் வந்து தீமொழி. ஏன்னா நன்மொழி அப்படின்றத எப்படி பிரிக்கலாம்? நன்மை கூட்டல் மொழி அப்படின்னு பிரிக்கலாம். இதுக்கு எதிர்ச்சொல் வந்து என்ன வரும்? தீய மொழி அப்படின்றத எதிர்ச்சொல்லா இருக்கும். அதுதான் தீமொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடை சரியானதை கண்டறி. அழி ஆழி. அழி அப்படின்றது அழிக்கிறத சொல்ல. இல்லை பாருங்க, ஏலியும் கொடுத்துருக்காங்க, டீலியும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆழி அப்படின்றது, ஆழி அப்படின்றது கடலாக தான் குறிக்கும். அப்போ அழி அப்படின்றது அழித்தல், ஆழி அப்படின்றது கடலை குறிக்கும். டி தான் சரியானது. மதி இருபொருள் கண்டறிக. மதிக்கான இருபொருள் வந்து நிம்மதி மதித்தல், நிலா அறிவு, சந்திரன் அழகு, இடை கடை. பாருங்க, மதி அப்படின்றது ஒன்று நிலா அப்படின்னு தெரியும், நிலாவா இருக்கலாம், இல்லை சந்திரன், இல்லை பி சி இது ரெண்டுல தான் ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம். அடுத்து எது இருக்கும்? மதி அப்படின்றது அறிவை சொல்லலாம். அப்போ நிலா அறிவு இதுதான் சரியானது. மதின்றதுக்கான இருபொருள் வந்து நிலா ஒன்று, அடுத்து அறிவு. இருபொருள் தருக கால். கால்கான இருபொருள் கால் பங்கு பிரித்து கொடு. ஈரம் பார்த்து கால்வை. கால் வலிக்கிறது, காலில் செருப்பு அணி. கால் முறிந்தது, காலில் புண் உள்ளது. கடல் அலை, கால் பாகம் உண்டு. இதில் பாருங்க, இருபொருள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இருபொருள் அப்படின்னு சொல்றப்ப கால் பங்கு பிரித்து கொடு இது ஒரு பொருள் தான். ஏன்னா அரை பங்கு பிரித்து கொடு, கால் பங்கு பிரித்து கொடு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இதில் கால் பங்கு அப்படின்றது ஒரு பொருள். அடுத்து ஈரம் பார்த்து கால்வை அப்படின்னு நம்ம சொல்றோம், இது ஒரு பொருள். அப்போ இரு பொருள் என்னன்னா காலுக்கானது கால் பங்கு அப்படின்ற ஒரு அளவை குறிக்கிறது. ரெண்டாவது ஈரம் பார்த்து கால்வை அப்படின்றது நம்ம மனித உடல்ல இருக்க கால் பகுதியை சொல்றது. இல்லை ஏதான் சரியானது. இச்செயலை செய்தது மங்கையா மடந்தையா என்று வினவுவது ஐயவினா. ஏன்னா ஒரு செயலை செஞ்சுட்டு இவரோ அவரோ அப்படின்னு சந்தேகப்படுறதோ இல்லை பயத்தோட கேட்பதோ அதை என்னன்னு சொல்லலாம்னா ஐயவினா அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? சந்தேகத்தோடு கேட்குறாங்க. இச்செயலை செய்தது மங்கையா மடந்தையா அப்படின்னு சந்தேகத்துடன் கேட்குறனால இது ஐயவினா. பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலே போகும். பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலே போகும். டேஸ் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. இதுக்கு சரியான இணைப்பு சொல் கேட்டிருக்காங்க. எனவே வருமா, அதனால் வருமா, ஆகையால் வருமா, அது போல வருமா அப்படின்றத பாருங்க. பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலே போகும். அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. இதுதான் சரியான இணைப்பு சொல். அதனால் வரணும். கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இங்கே இணைப்பு சொல் வரணும். துன்பப்பட நேரிடும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் ஏனெனில் துன்பப்பட நேரிடும். இல்லை ஏ வந்து வராது. அடுத்தது பாருங்க, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். இல்லை பி தான் சரியானது.
ஏனெனில் வராது, இல்லை என்றால் அப்படின்னு தான் துன்பப்பட நேரிடும். சரியானது பி தான். இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இரண்டல்ல அப்படின்றது எவ்வாறு பிரியும்னா, 2 கூட்டல் அல்லன்னு, 2 கூட்டல் அல்ல அப்படின்னு பிரியும். அடுத்ததும் பிரித்தெழுதுக தான் பெருங்கடல். பெருங்கடல் வந்து பெருமை கூட்டல் கடல் அப்படின்னு பிரியும். பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல். இருபொருள் கொண்ட ஒரு சொல். அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஸ் பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி டேஸ். இந்த 2 இடத்துலையுமே ஒரே சொல் தான் போட போகிறோம். அதுக்கான பொருள் வந்து சரியாக இருக்கணும். அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை வழக்கு பழகும் அப்படின்றது வருமா? வழக்கு அப்படின்றது வராது. அடுத்தது அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை அழகு பழகும். அழகு பழகும் அப்படின்றதும் வராது. அடுத்தது அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும் அப்படின்றது வரும். நடை வரும். அதே மாதிரி இந்த சைடும் பாருங்க, இங்கே நடை வரும். அடுத்து அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. இதுவும் சரியானதா? இப்போ சரியானது எதுனா நடை அப்படின்றது தான் சரியானது. அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை பொருத்தமான இடத்தில் எழுது. அவர், அவர் என்ற சொல் வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் வீடு அவர் உள்ளது. தம்பி அவர் வா. அவர் நீர் தேங்கி இருக்கிறது. அவர் யார் தெரியுமா? இல்லை, டி தான் சரியானது. அவர் யார் தெரியுமா அப்படின்றது தான் வரும். 3 காலங்களையும் குறிக்கும் சொல். 3 காலங்களையும் குறிக்கும் சொல். 3 காலம் அப்படின்றது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலத்தையுமே எந்த சொல் வந்து குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடந்தால், நடக்கிறாள், நடப்பாள். இல்லை, நடந்தால் அப்படின்றது இறந்த காலத்தை குறிக்குது, முன்னாடியே நடந்ததை சொல்லுது. இல்லை, நடக்கிறாள் அப்படின்றது இப்போ நடக்கிறத சொல்கிறாங்க. நடப்பாள் அப்படின்றது எதிர்காலத்தை குறிக்குது. அப்போ ஏவே சரியானதா? அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. உணவு, உணவு வந்து எங்கே வரும்னு பாருங்க. உறவுக்கு உணவு கொடு வராது. பசித்தவனுக்கு உணவு கொடு. இல்லை, பி சரியானது. பசித்தவனுக்கு உணவு கொடு அப்படின்றது தான் சரியானது. உழைப்புக்கு உணவு கொடு வராது. உரிமைக்கு உணவு கொடு இது வராது. இல்லை, பி தான் சரியானது. சரியான வினாவை தேர்ந்தெடு. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்பது. இது என்ன வினானா? அரியா வினா. இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு கேட்கறது என்ன வினானா? அரியா வினா. அரியா வினா அப்படின்றது என்னன்னா, நமக்கு தெரியாத ஒரு செய்தியை வந்து இன்னொருத்தர்கிட்ட கேட்கறது தான் அரியா வினா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு தெரியாமல் வழிப்போக்கர் கேட்பது அரியா வினா. கல் கூட்டு பெயர். கல் கூட்டு பெயர். இதுக்கு சரியான என்னடையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல் அப்படின்றதுக்கான கூட்டு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல் கூட்டம், கற்குலை, கற்கட்டு, கற்குவியல். கற்கள் வந்து மொத்தமாக சேர்ந்திருக்கும் நிலையை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கற்குவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. தகுந்த சொல்லை தேர்ந்தெடு. ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார். பயன் தராத சொற்களை பேச மாட்டார். ஆராயும் அறிவு உடையவர்கள் வந்து பயன் தராத சொற்களை பேச மாட்டார். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாள், முடி, பனி, குளிர், அறம், வீரம், கரம், கால். தாள் அப்படின்றது முடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து தவறு. தாள் அப்படின்றது பாதத்தை சொல்லுவாங்க. பாதம். பனி, குளிர். இதில் பி வந்து சரியானது. பனினா குளிர் தான். அறம், வீரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறம் அப்படின்றது வாளை கூர்மையாகும் கருவியை தான் அறம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வீரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சியும் தவறானதான். கரம், கால். கரம் அப்படின்றது கையை குறிக்கும். கரம்னா கை சொல்லுவாங்க. இதில் கால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டியும் தவறானதான். சரியானது பி மட்டும் தான் சரியானது. சேர்த்து எழுதுக. எழுத்து கூட்டல் ஆணி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். எழுத்து கூட்டல் ஆணி வந்து எழுத்தாணி அப்படின்னு சேரும். எழுத்தாணி இதுதான் சரியானது. கலை சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்க. இதில் வந்து எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்லைன் ஷாப்பிங், மின்னணு வணிகம். ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்றது மின்னணு வணிகம் கிடையாது, இணையவழி வணிகம். இணையவழி வணிகம். ஏ வந்து தவறானது. அடுத்தது கிரெடிட் கார்டு,
காசோலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறானதான். கிரெடிட் கார்டு அப்படின்றது கடன் அட்டை. இ காமர்ஸ் மின்னணு மயம், இதுவும் தவறானது. இ காமர்ஸ் அப்படின்றது என்னன்னா மின்னணு வணிகம். டிமாண்ட் டிராஃப்ட் வரையோலை, இல்லை டி தான் சரியானது. எபிகிராஃப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. எபிகிராஃப் அப்படின்றது கல்வெட்டு, எபிகிராஃபி அப்படின்றது கல்வெட்டியல். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று தான், கூற்று சரியானது. அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. பண்டை தமிழ் மன்னரின் ஆட்சி, வீரம், கொடை, கல்வி முதலியவற்றை அறியலாம். இல்லை காரணமும் சரிதான், கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். அடுத்ததும் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்னன்னு பாருங்க. திருமூலர் திருமந்திரம் எழுதினார். சரியானதான், திருமூலர் தான் திருமந்திரத்தை எழுதினார். அதுக்கான காரணம் 14 சித்தர்களுள் ஒருவர் திருமூலர். 14 சித்தர்களுள் ஒருவர் திருமூலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரியானது தான், கூற்று சரி, காரணமும் சரி. குறில் நெடில் மாற்றம் தவறான இணையை கண்டறிக. இதில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. களம் காலம், காருக்கு இங்கே காருக்கு, இது குறில், இது நெடில். அடுத்தது சுழல் சூழல், சூசு சரியானதா. புகழ் திகழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே பூ அப்படின்றது குறில், இங்கே பூ அப்படின்றதுல வரணும். இங்கே திகழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தவறானது. அடுத்து வளம் வாழ்வு அப்படின்றது சரியானதா. வா குறில், வா நெடில், இல்லை சி தான் தவறானது. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். கல்லில் நார் உரித்தல், இதுக்கான பொருள் கேட்டிருக்காங்க. இதுக்கான பொருள் இயலாத செயல். ஏன்னு பார்த்தீங்கன்னா மரப்பட்டையில இருந்து நார் உரிப்பது சாத்தியம்தான், ஆனால் கல்லில் இருந்து நார் உரிப்பது இயலாத செயல் தான். சொற்களை ஒழுங்குபடுத்துக. வரின் ஆயினும் அல்லில் விருந்து உவக்கும். சரியான வரிசை பாருங்க. அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் அப்படின்றதுதான் சரியானது. அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் அப்படின்றதுதான் சரியானது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வயல். வயலுக்கான பல சொற்கள் என்னன்னு பாருங்க. பலனம் அப்படின்றது நமக்கு தெரியும். இங்கே பலனம், இங்கேயும் பலனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒன்று கழனி. வயலுக்கான பல சொற்களில் கழனி, பலனம் இதெல்லாம் வரும். ஸ்பேஸ் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் தருக. ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்றது விண்வெளி தொழில்நுட்பம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. கிராப். கிராப் அப்படின்றது செதுக்கிறது, செதுக்கி. ஃபோல்டர் உரை, கர்சர் சுட்டி, ப்ரௌசர் உலாவி. ரெண்டாவதாக இருக்கு 3 1 4 2 சரியானது. ஆப்ஷன் சி. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. இதில் எது மரபு பிழையற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பனை வடலி, தென்னங்கன்று, வாழை நாற்று, விளாங்கூழ். இதில் பிழையற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஏவே பிழையற்றது தான். பனை வடலி அப்படின்றது பிழையற்றது தான். இது எதுக்கான இளமை பெயரில் வரும்னா பனையின் இளமை பருவம் என்னன்னா பனை வடலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே பாருங்க தென்னங்கன்று அப்படின்றது ஏன் தவறுனா தென்னை கன்று வராது, தென்னம் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாழை நாற்று வாழை கன்று அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால சரியானது ஏ தான் சரியானது. இதுவரையும் பொது தமிழ்ல 500 வினாக்கள் பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 200 வினாக்கள் பார்த்திருப்போம். டோட்டலா 700 வினாக்கள் பார்த்திருப்போம். இன்னும் நீங்க பார்க்கலனா பொது தமிழுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பொது அறிவு, மேக்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். ஸோ வரிசையா நீங்க படிச்சுக்கிட்டே வாங்க. அடுத்த வீடியோல அடுத்த 50 வினாக்கள் பார்க்கலாம்.